அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க இருப்பது என்னென்னா ஹிஸ்ட்ரியில் நம்ம சென்ற வகுப்பில் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்காக சோழாஸ்வரம் முடிச்சிருந்தோம் இடைக்கால இந்தியாவில். இன்றைய வகுப்பில் நம்ம காண இருப்பது டெல்லி சுல்தானியர்கள். அப்புறம் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய வரலாறை நம்ம பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தானியர்கள் அப்படின்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, எப்படி இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வந்தாங்க அப்படிங்கிற பின்கதை தான் நமக்கு முதல் ஞாபகம் வரணும். ஸோ இஸ்லாம் உலகத்துக்கு தோற்றமடைந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1600 இல்லை ஒரு 1500 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. இன்னும் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 5ஆம் நூற்றாண்டு இல்லை 6ஆம் நூற்றாண்டில் தான் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மதமே அரபு நாடுகளில் உருவாகுது. அப்படி உருவான அந்த மதம் பல்வேறு இடங்களில் பரவி வரும்போது அப்படி இந்தியாவுக்கும் அது வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படி வர்றப்ப என்ன நடக்குது, அவங்களுக்கான எதிர்ப்பு எப்படி இருந்தது, அந்த எதிர்ப்பை மீறி எப்படி அவங்க இந்தியாவை கைப்பற்றினாங்க, எப்படி ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நமக்கு ரொம்ப முக்கியம் 3 முக்கியமான பர்சனாலிட்டிஸ். ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் காசிம் அப்படிங்கிறவர். ரெண்டாவது முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கஜினி அப்படிங்கிறவர். இந்த கஜினி அப்படிங்கிற பேர் நீங்கள் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம நிறைய படிச்சிருப்போம். மூணாவது முக்கியமான நபர் யாருன்னா முகமது கோரி அப்படிங்கிறவர். இந்த 3 பேர் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்தியாவு மீது படையெடுத்து வந்திருப்பாங்க. இவங்க 3 பேரோட எண்ணங்களும் வேறு வேறவாக இருந்தது. உதாரணத்துக்கு முகமது பின் காசிம் அப்படிங்கிறவர் தான் 712 இந்தியா மீது முத போர் தொடுத்து வந்தவர். சிந்து அப்படிங்கிற பகுதியில், இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்குது, அந்த பகுதியை கைப்பற்றி இந்தியாவில் முத இஸ்லாமிய ஆட்சியை தோற்றுவித்தவர். இது சம்பவம் நடந்து முடிஞ்சு ஒரு 300 ஆண்டுகள் கழித்து தான் முகமது கஜினி அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வராரு. இந்த முகமது கஜினி அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாரு, என்னெல்லாம் முக்கியம் அவரை பற்றி அப்படின்னா, அவர் நாட்டை பிடிப்பதற்காக வரல, மாறாக நாட்டில் இருக்கக்கூடிய செல்வ வளங்களை சுரண்டுவதற்காக, கொள்ளையடிப்பதற்காக வரார். இவர் ஒரு 150 ஆண்டுகளுக்கு பிறகு தான் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி அப்படிங்கிறவர் வரார். அவருடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருந்தது, அதுக்கப்புறம் இந்தியாவில் எப்படி இஸ்லாமிய ஆட்சி அமைஞ்சது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வகுப்பில் பார்க்கலாம். வாங்க வகுப்புக்கு போவோம். ஸோ டெல்லி சுல்தானியர்கள் பொறுத்த வரைக்கும் அரேபியர்கள், துருக்கியர்களுடைய வருகை, இது தொடர்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் முதல் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா சிந்து மீது அரபு தேசத்தின் படையெடுப்பு 712 வாக்கில் முகமது பின் காசிம் அப்படிங்கிறவர் இந்தியா மீது போர் தொடுத்து வராரு. இந்தியா மீது போர் தொடுத்து சிந்து அப்படிங்கிற பகுதியை, இன்றைக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அது சிந்து அப்படிங்கிற பகுதியை அதை கேப்சர் பண்ணுறாரு. இவர் போய் ஒரு 300 ஆண்டுகளுக்கு பிறகு தான் கஜினி முகமது அல்லது முகமது கஜினி அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வர்றாரு. யார் இந்த முகமது கஜினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய கஜினி நகரத்தின் அரசனாக இருக்கக்கூடியவர். ஸோ இன்றைக்கி ஆப்கானோடைய தலைநகரம் நமக்கு தெரியும், காபுல் அப்படின்னு. அன்னைக்கு இவர் ஆப்கானில் கஜினியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். இவருடைய பெயரும் முகமது கஜினி தான். இப்போ இந்தியாவின் மீது இவர் நோக்கம் என்ன, நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்தியாவின் மீது அவர் நோக்கம் கொள்ளையடிப்பது தான் பிரதானமான நோக்கமாக இருந்தது. குறிப்பாக 17 முறை இந்தியா மீது இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வ வளங்களை, குறிப்பாக கோயிலில் இருக்கக்கூடிய செல்வ வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கார். அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கொள்ளையடிப்பு சம்பவம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சோமநாதபுர ஆலய கொள்ளையடிப்பு. சோமநாதபுர ஆலய கொள்ளையடிப்பு அப்படிங்கிறது 1025 நடக்குது. இது நடந்து முடிஞ்சு இந்த வருஷத்தை கால்குலேட் பண்ணிங்கன்னா 1000 வருஷம் ஆச்சு. ஸோ 1000 இயர் ஆனிவர்சரி. நிகழ்வுக்கான 100 ஆண்டு நினைவு தினம் இது. 1000 ஆண்டு 100 ஆண்டு இல்லை, 1000 ஆண்டு நினைவு தினம் 1025 நடந்த ஒரு சம்பவம். இப்போ நம்ம 2025 இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம். இப்போ அதுக்கப்புறம் பிறகு ஒரு 150 ஆண்டுகளுக்கு கழித்து இந்தியா மீது மறுபடியும் போர் தொடுத்து வந்தது யாருன்னா கோரி முகமது அப்படிங்கிறவர். இந்த கோரி முகமது இந்தியா மீது போர் தொடுத்து வர்றப்ப அவர் கைப்பற்றக்கூடிய பகுதி சிந்து தான் மறுபடியும் கைப்பற்றுறாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை சிந்த் அப்படிங்கிறத கைப்பற்றுறாரு. சிந்துக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய குஜராத்தை கைப்பற்றுவதற்காக முயற்சி பண்ணுறார். இந்த முயற்சியில் அங்கே இருக்கக்கூடிய அரசன் சொலாங்கி அப்படிம்பாங்க. குஜராத் பகுதிகளை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அரச வம்சத்தை சொலாங்கி அப்படிமோ. அந்த வம்சத்தினரில் இருக்கக்கூடிய அரசன் பீம்தேவ் அப்படிங்கிறவன், 2ஆம் பீம்தேவ் அப்படிங்கிறவர்கிட்ட கோரி முகமது தோற்று போயிடுறார். அப்போது இருந்தாலும் கோரி முகமது அவருடைய முயற்சியை கைவிடலை. குஜராத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அடுத்த மாநிலமான ராஜஸ்தான் மீது போர் தொடுக்க முயற்சிக்கிறாரு. ராஜஸ்தானில் அஜ்மீர் அப்படிங்கிற பகுதியையும் டெல்லி அப்படிங்கிற ஒரு பகுதியும் இரண்டையும் வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது யாருன்னா பிருத்திவிராஜ் சௌஹன் அப்படிங்கிற ஒரு அரசன். ஸோ இந்த பிருத்திவிராஜ் சௌஹனுக்கும் முகமது கோரிக்கும் நடந்த முதல் போர் தான் பேட்டில் ஆஃப் டெரெயின் 1, முதலாம் தரைன் போர் அப்படிங்கிறது. 1191 இந்த போர் நடக்குது. இந்த போரில் பிருத்திவிராஜ் சௌஹான் வெற்றி அடைஞ்சிடுறாரு.
அடுத்த ஆண்டே மறுபடியும் கோரி முகமதுடைய படைக்கும் பிருத்திவிராஜ் சௌஹானுடைய படைக்கும் போர் நடக்குது. அது 2ஆம் தரையின் போர் அப்படிம்போம். 1192 இந்த போர் நடக்குது. இந்த போரில் வெற்றி அடைஞ்சவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோரி முகமது இந்த தடவை வெற்றி அடைஞ்சிடுறாரு. ஸோ சென்ற போரில் தோத்த பிருத்திவிராஜ் சௌஹான், சென்ற போரில் ஜெயிச்ச பிருத்திவிராஜ் சௌஹான் இந்த போரில் வந்து தோற்று போயிடுறாரு. ஸோ அப்படி தான் இந்தியாவில் வந்து கோரி முகமது அஜ்மரையும் டெல்லியும் கைப்பற்றுறாரு இந்த போருக்கு அப்புறம். கோரி முகமதை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 4 அடிமைகள் இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு வழக்கம் இருந்தது அரேபியர்கள் துருக்கியர்கள் மத்தியில். சந்தைகளில் போய் மனிதர்களை அடிமைகளாக விலைக்கு வாங்கக்கூடிய வழக்கம். அந்த அடிமைகளை அவங்க அடிமை மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அவங்க திறமைசாலியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தக்க பதவி இராணுவத்திலையும் நிர்வாகத்திலையும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி கோரி முகமதிடம் இருந்த முக்கியமான 4 அடிமைகள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா குதுபுதீன் ஐபக், நசுருதீன் குபாச்சா, தசுதீன் யால்தஸ், பாக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவங்க. ஸோ கோரி முகமது வந்து இந்த போருக்கு அப்புறம் 1192 நடந்த 2ஆம் தரையின் போருக்கு அப்புறம் அவருடைய சொந்த நாடான ஆப்கானிஸ்தானுக்கு திரும்பி போகிற வழியில் ஒரு மர்மமான முறையில் இறந்து போயிடுறார். அவருடைய இறப்பு இன்றளவும் ஒரு மர்மமாக இருக்குது. அவர் இறப்புக்கு பிறகு அவரிடம் இருந்த 4 முக்கியமான அடிமைகள் என்ன பண்ணுறாங்கன்னா சாம்ராஜ்யங்களை பிரிச்சுக்கிறாங்க. கோரி முகமது கைப்பற்றிய சாம்ராஜ்யங்கள் இந்த 4 அடிமைகளால் பிரித்து கொள்ளப்படுது. அதில் முதன்மையான அடிமையான குதுபுதீன் ஐபக்குக்கு அஜ்மர், மிக முக்கியமான அஜ்மரும் டெல்லியும் கிடைக்கிது. 2வது நசுருதீன் குபாச்சா, அவருக்கு சிந்து மற்றும் முல்தான் கிடைக்கிது. 3வது தசுதீன் யால்டஸ், அவருக்கு கஜினி, ஆப்கான் நகரத்தில் இருக்கக்கூடிய கஜினி அப்படிங்கிற பகுதி கிடைக்கிது. 4வது பாக்தியார் கில்ஜி, அவருக்கு பெங்கால் பகுதிகள் கிடைக்கிது. ஸோ இந்த 4 பேர்களுக்கும் பகுதி கிடச்சிருச்சு. ஆனால் அந்த 4 பேர்களில் என்னென்னா இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, நசுருதீன் குபாச்சா, தசுதீன் இல்துஷ், இவங்க 2 பேருக்குமே குதுபுதீன் ஐபக்குடைய டெல்லி அரியணையை பறிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த எண்ணம் பின்னாட்களில் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ டெல்லி சுல்தானிய சாம்ராஜ்யங்கள் எத்தனை வம்சங்களால் ஆட்சி செய்யப்பட்டது அப்படின்னு தெரியணும் நமக்கு. ஸோ 1206 1526 கிட்டத்தட்ட 320 ஆண்டுகள், 320 இயர்ஸ் இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் யாருன்னா டெல்லி சுல்தானியர்கள். இந்த 320 ஆண்டுகளில் 5 வம்சத்தினர் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க டெல்லி சுல்தானிய பேரரசை. முதலாக ஆட்சி செய்த வம்சத்தினர் வந்து அடிமை வம்சம் அல்லது ஸ்லேவ் டைனஸ்டி அப்படிமோ, இல்லை மம்லுக் டைனஸ்டி அப்படிமோ. 1206 1290 வரைக்கும் இவங்க ஆட்சி செய்தாங்க. இவங்களை தொடர்ந்து ஆட்சி செய்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கில்ஜிக்கல் அப்படிம்பாங்க. இவங்க வெறும் 30 ஆண்டுகள் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. 1290 1320 வெறும் 30 ஆண்டுகள் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்களை தொடர்ந்து அடுத்த ஆட்சியாளராக வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துக்ளக் டைனாஸ்டி. இந்த துக்ளக் வம்சத்தினர் 1320 1414 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க. இவங்களை தொடர்ந்து அடுத்து 4வதாக வந்தவங்க சையது வம்சத்தினர் 1414 1451 வரைக்கும் இருந்தாங்க. ஃபைனலாக வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லோடி வம்சத்தினர். லோடி அப்படிங்கிறவங்க 1451 1526 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கு கீழேயும் நான் சில பேர்கள்லாம் போட்டிருக்கேன், கவனிச்சிங்களா? பாருங்கள், ஸ்லேவ் டைனஸ்டி அடிமை வம்சத்தின் கீழ் நம்ம டர்க்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அப்போது இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, இவங்க எந்த இனக்குழுவை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவர் டர்க்கிஷ், இவங்க துருக்கியர்கள் அப்படிங்கிறவங்க. கில்ஜிக்கல் எந்த இனக்குழுவை சேர்ந்தவங்கன்னா அவங்க வந்து ஒரு கலப்பு இனம், துருக்கியர்கள் மற்றும் ஆப்கானிய வம்சத்தினருடைய கலப்பு இவங்க. இதே மாதிரி தான் துக்ளக் வம்சத்தினரும் துருக்கியர் மற்றும் ஆப்கானியர்களுடைய கலப்பு. சையத் வம்சத்தினர் அப்படிங்கிறவங்க தே பிலாங் டு இந்தியா. ஸோ அவங்க வந்து இந்திய முஸ்லீம்கள், இந்திய இஸ்லாமியர்கள், அவங்க ஹிந்துஸ்தானிஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோடி வம்சத்தினர். லோடி வம்சத்தினர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்கானியர்கள். அப்போ இருக்கக்கூடிய ஸ்லேவ் அல்லது மம்லுக் அப்படிங்கிறவங்க முழுக்க துருக்கியர்கள். கடைசி இருக்கக்கூடிய லோடி வம்சத்தினர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆப்கானியர்கள். ஸோ இந்த 5 வம்சத்தினர்கள் தான் 1206 1526 வரைக்கும் ஆட்சியில் இருந்தவங்க. 300 ஆண்டு காலம், தோராயமாக 320 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க. இவங்க ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளை ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். முதல்ல இருக்கக்கூடியது ஸ்லேவ் டைனாஸ்டி, அடிமை வம்சம். அடிமை வம்சம் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பார்த்தோம்? டெல்லி, அஜ்மர், பெங்கால், முல்தான், சிந்து, கஜினி, இந்த பகுதிகள் எல்லாத்தையும் ஆட்சி செய்தவங்க அடிமை வம்சத்தினர். 2வது கில்ஜி வம்சத்தினர். கில்ஜி வம்சத்தினர் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியா முழுமைக்கும், நார்த் இந்தியா ஃபுல்லாக அவங்களுடைய கட்டுப்பாடெல்லாம் வந்துருச்சு. வட இந்தியா முழுமைக்கும் அவங்க நேரடியாக ஆட்சி செய்தார்கள். துக்ளக் வம்சத்தினர் வந்து பார்த்திங்கன்னா கலிங்கம் எக்ஸப்ட் ஒடிசாவை தவிர எல்லா பகுதியிலையும் ஆட்சி செஞ்சாங்க எக்ஸப்ட் ஒடிசா. கலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ.
ஸோ அந்த பகுதியை தவிர மற்ற எல்லா பகுதியும் இந்தியாவில் அவங்க ஆட்சி அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்துட்டாங்க. பின்னாட்களில் வந்த சையது வம்சத்தினர் மற்றும் லோடி வம்சத்தினர், சையது மற்றும் லோடி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் டெல்லியை சுற்றி இவங்களுடைய சாம்ராஜ்யம் சுருங்கி போச்சு. டெல்லி சுல்தானிய சாம்ராஜ்யம் டெல்லி தலைநகரை சுற்றி சுருங்கிருச்சு. இவ்வளோ பெரிய இந்தியா முழுமைக்கும் ஆட்சி செலுத்தி கொண்டிருந்த டெல்லி சுல்தானிய வம்சம் சையது மற்றும் லோடி காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, டெல்லியை சுற்றி சுருங்கிருச்சு. ஸோ இது வந்து நமக்கு பேசிக்காக யார் யார் எங்கெல்லாம் ஆட்சி செய்தாங்க அப்படிங்கிற ஒரு ஓவரால் ஐடியா நமக்கு வேணும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு டைனாஸ்டி பற்றி பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய அரசர்கள் பற்றிலாம் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க இருப்பது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேவ் டைனாஸ்டி, அதாவது அடிமை வம்சம் அப்படிமோ. 1206லேருந்து 1290கள் வரைக்கும் ஆட்சி செய்தவங்க இவங்க. மம்லுக் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஒரு அடிமை அப்படிங்கிற அரபு பொருளாம், அரபு தகுதி பெயராகும் அப்படிங்கிறாங்க. மம்லக் அப்படின்னா உடைமைன்னு அர்த்தம், ஒரு அடிமை அப்படின்னு பொருள். அதனால தான் இந்த வம்சத்துக்கு அடிமை வம்சம் அப்படின்னு பேர். இதில் மிக முக்கியமான அரசர்களாக கருதப்படக்கூடியவங்க குதுப்புதீன் ஐபக், இல்துமிஷ், பால்பன். இதில் மிக முக்கியமான அரசர்களாக கருதப்படக்கூடியவங்க யாரெல்லாம், குதுப்புதீன் ஐபக், இல்துமிஷ், பால்பன் அப்படிங்கிறவங்க. முதல்ல குதுப்புதீன் ஐபக் பற்றி பார்ப்போம். குதுப்புதீன் ஐபக் தான் நம்ம பார்த்தோம் முதன்மை அடிமை, கோரி முகமதுடைய முதன்மை அடிமைன்னு பார்த்தோம். அவருக்கு ஆனால் 2 பிரச்சனைகள் இருந்தது. என்ன அப்படின்னா, அவருடைய போட்டியாளர்களான நசுருதீன் குபாச்சா மற்றும் தசுதீன் யால்தஸ் அப்படிங்கிறவங்க டெல்லி அரியணையை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. ஸோ இதன் காரணமாக குதுப்புதீன் ஐபக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டெல்லியிலேருந்து ஆட்சி செய்யாமல் மாறாக லாகூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆட்சி செய்கிறார். லாகூர் எங்கே இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இடம் லாகூர். இப்போ டெல்லியை விட்டுட்டு ஏன் லாகூரில் இருந்து ஆட்சி செய்யணும்? இந்த 2 நபர்கள் எப்போனாலும் போர் தொடுத்து வரலாம், அந்த ஆபத்து டெல்லிக்கு வரக்கூடாது, முன்னாடியே அவங்கள தடுத்து நிப்பாட்டிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்களுக்கு பயந்து என்ன பண்ணார், லாகூர்லேருந்து ஆட்சி செலுத்தியிருக்காரு குதுப்புதீன் ஐபக். இவரை பற்றி அடுத்த முக்கியமான தகவல் என்ன, ஹீ இஸ் கால்ட் அஸ் லாக் பாக்ஷா, இவரை லட்சங்கள் வழங்குபவர் என்று அழைக்கப்பெற்றார். ஸோ லட்சங்களை வாரி வழங்குபவர் என்று அழைக்கப்பெற்றார் இவர். மூன்றாவது, இவருக்கு இவருடைய நண்பரான பாக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவர் பெங்கால் பகுதியை கைப்பற்றி கொடுக்குறார். பெங்கால் பகுதியை இவர் கைப்பற்றும் போது தான் பீகாரில் இருக்கக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகத்தை தீக்கிரையாக்கிடுவார். இன்றைக்கி உலக புகழ்பெற்ற, அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலக புகழ்பெற்ற பெரிய பல்கலைக்கழகம் என்னென்னு பார்த்திங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தை தீக்கிரையாக்கியது யார் அப்படின்னா பாக்தியார் கில்ஜி. பாக்தியார் கில்ஜி யாருக்காக தீக்கிரையாக்குறாரு அப்படின்னா குதுப்புதீன் ஐபக்குக்காக. சிறிது காலத்திலே பாக்தியார் கில்ஜி இறந்து போயிடுவார். அப்போ பெங்கால் பகுதி யாருடைய கட்டுப்பாட்டில் வந்துடுது, குதுப்புதீன் ஐபக்குடைய கட்டுப்பாட்டில் வந்துடுது. சரிங்களா? இப்போ அடுத்து மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, லாகூரில் வச்சு அவர் வந்து ஒரு குதிரை, ஹார்ஸ் போலோ அப்படின்னா சௌகன் அப்படின்னு குதிரையை பயன்படுத்தி குதிரை மேலே வீட்டிலிருந்து ஒரு போலோ அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, அதை வந்து சௌகன் அப்படிம்பாங்க. ஸோ அது விளையாடும் போது அங்கே குதிரையிலேருந்து தவறி விழுந்து தலையில் அடிபட்டு இறந்து போயிடுறாரு. அப்போது குதுப்புதீன் ஐபக்கை பற்றி நமக்கு இப்போதைக்கு இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். இந்த 4 முக்கியமான பாயிண்ட் நமக்கு இருந்தால் போதும். அடுத்து வர இவரை பற்றி என்னங்கிறத இன் டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்து இல்துமிஷ் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வர்றார். இவர் எப்படி ஆட்சிக்கு வந்தார்? குதுப்புதீன் ஐபக்குக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் ஆரம் பாக்ஷா அப்படிங்கிறவன். அவனை வீழ்த்திட்டு அவனை கொண்டுட்டு அவன்கிட்டருந்து பதவியை பறிச்சுக்கிட்டு குதுப்புதீன் ஐபக்குடைய மருமகனான இல்துமிஷ் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடுறார். இந்த இல்துமிஷை பொறுத்த வரைக்கும் 1215 என்ன பண்ணுறாருன்னா, குதுப்புதீன் ஐபக்குக்கு எதிரியாக விளங்கிய நசுருதீன் குபாச்சா மற்றும் தசுதீன் யால்தஸோட 3ஆம் தரைன் போரில் ஈடுபடுறார். ஸோ ஆல்ரெடி 2 தரைன் போர் பார்த்தோம். முதல் 2 தரைன் போரும் பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் கோரி முகமதுக்கும் நடந்தது. முதலாவது தரைன் போரில் கோரி முகமது தோற்று போயிட்டார். 2ஆம் தரைன் போரில் கோரி முகமது ஜெயிக்கிறாரு. அவர் ஜெயித்த பிறகு தான் இந்தியாவில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அமைவதற்கான வழிவகை செய்யப்படுது. அதில் இப்போ குதுப்புதீன் ஐபக்கும் இருக்கக்கூடிய அடிமைகளுக்கும் ஏற்பட்ட சிக்கலில் குதுப்புதீன் ஐபக்கும் கொஞ்ச நாளில் இறந்து போயிடுறாரு. இயற்கை மரணம் இல்லை, அவர் வந்து விபத்தில் இறந்து போயிடுறாரு. அதை தொடர்ந்து அவருடைய மருமகனான இல்துமிஷுக்கும் மற்ற அடிமைகளுக்கும் சிக்கல் இருந்திருக்கு. ஸோ அந்த அடிமைகள் கூட ஒரு போர் நடக்குது. அதுதான் 3ஆவது தரைன் போர் அப்படிங்கிறது 1215. இந்த தரைன் போரில் இல்துமிஷ் வெற்றி அடைஞ்சிடுறாரு. அப்போ போரில் தசுதீன் யால்தஸை வீழ்த்தி கொண்டுறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு அடிமையான நசுருதீன் குபாச்சா தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. அப்படி தப்பிச்சு ஓடும்போது சிந்து நதியில் விழுந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறப்ப அதில் மூழ்கி இறந்து போயிடுறார்.
அப்போ யார் லேண்டில் இறந்து போனாங்க, போரில் யார் இறந்து போனாங்க, யார் நீரில் மூழ்கி இறந்தாங்கன்னு கேட்பாங்க. இப்போ யார் போரில் இறந்து போனாங்கன்னா தசுதீன் யால்டஸ் அப்படிங்கிறவர், யார் நீரில் மூழ்கி இறந்தா அப்படின்னா இல்துமிஷ். இல்துமிஷ் விரட்டி வந்தால் யார்? நசுருதீன் குபாச்சா அப்படிங்கிறவர். எந்த நதியில் விழுந்து மூழ்கினார் அப்படின்னா இண்டஸ் நதி, சிந்து நதியில் விழுந்து மூழ்கினார். அடுத்து இவருக்கான தொல்லை முடிஞ்சிருச்சு. ஆட்சி அதிகாரத்துக்கு போட்டியாக இருக்கக்கூடிய 2 அடிமைகளும் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் இல்துமிஷுக்கு போதிய அவகாசம் கிடைக்கிறதுனால அவர் நிறைய நிர்வாக சீர்திருத்தங்கள் ஒவ்வொன்றா கொண்டு வர ஆரம்பிக்கிறார். அதில் முதலாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்தியாவில் அரபிக் காயினேஜ், அதாவது அரபு நாணயங்களை இந்தியாவில் வெளியிடுறாரு. அந்த அரபு நாணயங்கள் 2 முக்கியமான அரபு நாணயங்கள். ஒன்று வந்து ஜின்டல் அப்படின்னா ஒரு காப்பர் செம்பில் வெளியிடப்படக்கூடிய நாணயம். இன்னொன்று டங்கா அப்படின்னா சில்வர், வெள்ளியில் வெளியிடப்பட்ட நாணயம். இந்த 2 நாணயங்களையும் இல்துமிஷ் வெளியிட்டிருக்கார். ரெண்டாவது, ஹி இன்ட்ரடியூஸ்ட் இக்தா சிஸ்டம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இக்தா முறை அப்படின்னு ஒரு முறையை அறிமுகப்படுத்துகிறாரு. இந்த முறை என்னென்னா, ஒரு நபருக்கு அவர் செய்யக்கூடிய பணிக்காக சம்பளமாக கொடுக்காம அதுக்கு மாற்றாக ஒரு இடத்த தானமாக கொடுக்கறது. ஸோ அந்த இடத்துலேருந்து இருக்கக்கூடிய வருவாயை அந்த நபர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேலரிக்கு பதிலாக லேண்ட் இஸ் ப்ரொவைடட். இந்த முறையை அறிமுகப்படுத்தியவர் இல்துமிஷ், ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது, ஹி ஆர்கனைஸ்டு சாகல்ஹானி. 40 பேர் கொண்ட ஒரு குழுவை நிர்வகித்தார். அதை என்ன சொல்லுவாங்கன்னா 40 நிமர் அப்படிம்பாங்க. 40 பேர் கொண்ட குழு சாகல்ஹானி அப்படிம்பாங்க. 40 நிமர் அல்லது சாகல்ஹானி அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன? அதில் 40 பேர் கொண்ட ஒரு நபர்கள் இருந்தாங்க. அது யாராக இருப்பாங்கன்னா பெரும்பாலும் உலேமாக்கள் அப்படிம்பாங்க. உலேமா மற்றும் நோபல்ஸ்னால் பிரபுக்கள்னு அர்த்தம் தமிழில். உலேமாக்கள்னால் யார்? உலேமாக்கள்னால் ஒரு சிறிய மத குருக்கள் மாதிரி. அதாவது இஸ்லாமிய சட்டங்களை போதித்து அரசனை வழிநடத்துவதற்காக இருக்கக்கூடியவங்க. இப்போ நீங்கள் இந்துக்கள் ஆட்சி செய்யக்கூடிய சாம்ராஜ்யங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராஜகுரு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தர்மசாஸ்திரங்களை சொல்லி மன்னனை வழி நடத்துவார். அதே மாதிரி இஸ்லாமியர்களில் உலேமாக்கள்னு இருப்பாங்க. அவங்க அரசருக்கு அவங்களுடைய சரியத் சட்டங்கள், அதுக்கப்புறம் இன்ன பிற இஸ்லாமிய சட்டங்களை சொல்லி அந்த மார்க்கத்தை போதித்து அப்புறம் வழி நடத்துவாங்க. அவங்க நிர்வாகத்துக்கும் உதவுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவலாகவும், அதாவது ஆன்மீக ரீதியாகவும் உதவுவாங்க. அப்போ ஒரு சின்ன மத குரு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ உலேமாக்கள் மற்றும் நோபல் பிரபுக்கள் கொண்ட ஒரு 40 பேர் கொண்ட குழுவை நியமிக்கிறாங்க. நோபல்ஸ்னால் பிரபுக்கள்னால் யார்? பிரபுக்கள்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரபுக்கள் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா நாட்டுடைய முக்கியஸ்தர்களாக இருப்பாங்க, அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, பெரும் செல்வந்தர்களாக இருப்பாங்க, நாட்டில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்போது ஒரு முக்கியமான நபரை தான் நம்ம நோபல் பிரபு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரபுக்களும் உலேமாக்களும் ஒரு 40 பேர் கொண்ட குழுவை அடக்கி 40 நிமர் அல்லது சாகல்ஹானி அப்படிம்பாங்க, இல்லை சாலிசா அப்படிங்கிறது. அப்போ அந்த நபர்களை ஒரு அட்வைசரி பாடியாக, அதாவது அட்வைசரி பாடினா என்ன? மன்னருக்கு அறிவுரை வழங்குவதற்காக அந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது, இவருடைய காலகட்டத்தில் குதுப் மினாரை கட்டி முடிக்கிறார். குதுப் மினார் அப்படிங்கிற ஒரு வெற்றி தூணை கட்ட ஆரம்பிப்பது யாருன்னா குதுப்புதீன் ஐபக் கட்ட ஆரம்பிப்பார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் இறந்து போயிடுறாரு. அவருடைய இறப்புக்கு பிறகு அதை கட்டி முடிக்கக்கூடியது யார் அப்படின்னா இல்துமிஷ் தான் அதை கட்டி முடிக்கிறார். அடுத்து இந்த வம்சாவளியில் அடுத்து ரொம்ப முக்கியமாக என்ன நடக்குது அப்படின்னா, இல்துமிஷுக்கு உடல்நலம் சரியில்லாமல் அவர் இறக்கும் தருவாயில் இருக்கப்போ அவர் ஒரு நீண்ட நாள் ஆசை இருந்தது, அவருடைய மகளை எப்படியாவது ராஜ்யத்தில் கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு. ஏன் இந்த பிரச்சனை? ஏன் திடீர்னு மகளை கொண்டு வரணும் அப்படின்னா, இல்துமிஷுக்கு நிறைய பசங்க இருந்தாங்க. இருந்த போதிலும் அவருடைய மூத்த பையன் பேர் நசுருதீன், முதலாம் நசுருதீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நசுருதீன் முகமது I அப்படிங்கிறவர். அவர் ஒரு மங்கோலியர்கள் கூட ஏற்பட்ட சில பிரச்சனையின் காரணமாக இறந்து போயிடுவார். ஸோ அந்த இறப்புக்கு பிறகு இந்தியாவில் முதல் கல்லறை அவருக்கு தான் கட்டப்பட்டிருக்கு. த ஃபர்ஸ்ட் டோம் இன் இந்தியா டு பி பில்டு ஃபார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நசுருதீன் முகமது I அவருக்கு தான் கட்டப்பட்டது, இல்துமிஷுடைய பையனுக்கு. ஸோ இந்த இறப்புக்கு பிறகு அவருடைய மற்ற பசங்க மேலே இவருக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனால் அவருடைய ஒரே நம்பிக்கையாக விளங்கக்கூடியது யாருன்னா அவருடைய பொண்ணான ரஸியா. ஏன்னா எப்பெல்லாம் இவர் டெல்லியை விட்டு வெளியே எங்கே வேறு ஏதாவது பகுதிகளுக்கு மேற்பார்வையிடவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தகவல் பரிமாறியவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக போனார்னா டெல்லி ராஜ்யத்தை பார்த்துக்கிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸியா சுல்தானா அப்படிங்கிறவங்க தான். ஸோ ரஸியா சுல்தானாவை வர வைக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. அதை ஒரு உயிலாக அவர் எழுதி வச்சுருந்தார்.
அப்புறம் நாளடைவில் என்ன நடக்குது, அவருடைய இறப்புக்கு பிறகு என்னெல்லாம் மாற்றங்கள் சாம்ராஜ்யத்தில் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் இல்துமிஷ் இறப்புக்கு பிறகு அவருடைய ஒரு பையன், அப்புறம் ரஸியா சுல்தானா, அதுக்கப்புறம் இன்னொரு பையன் அப்படின்னு ஒரு 10 ஆண்டுகளில் ஏகப்பட்ட குளறுபடி. இந்த ரஸியா சுல்தானாவையும் சரியாக ஆட்சி செய்ய விட மாட்டாங்க, யாருங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னா, நஸ்ர் அலுதீன் முகமது டூ அப்படிங்கிறவர் 1246லேருந்து 1266 வரைக்கும் 20 ஆண்டு காலம் ஆட்சி செய்வார். ஸோ இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஸ்திரமான ஆட்சி அமைவது யாருடைய தலைமையின் கீழ் அப்படின்னா, நஸ்ருதீன் முகமது டூ அப்படிங்கிறவருடைய தலைமையின் கீழ் தான். இவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்துமிஷுடைய கடைசி பையன். இப்போ நான் அந்த ரஸியா சுல்தானை பற்றி சில தகவலை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 3.5 ஆண்டு காலம் தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க ரஸியா சுல்தானா, 3.5 years. டெல்லி சுல்தானிய ஆட்சி வரலாற்றிலேயே ஒரே ஒரு தடவை தான் ஒரு பெண்மணி, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக ஒரு பெண்மணி சுல்தானாக இருந்தது யாருன்னா ரஸியா சுல்தானா மட்டும்தான், வேறு யாரும் இருந்தது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ரஸியா சுல்தானாவை சரிவர ஆட்சி செய்ய விடாமல் சதி செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 40 பேர் கொண்ட ஒரு குழு. இந்த 40 பேர் கொண்ட குழுவை ஒரு பரிந்துரை குழுவாக தான் வச்சுருந்தார். ஒரு பரிந்துரை வழங்குவதற்கு, ஒரு அறிவுரை வழங்குவதற்கு ஒரு குழுவாகத்தான் வச்சுருந்தார். யார்? இல்துமிஷ் அப்படிங்கிறவர். ஆனால் அவருடைய இறப்புக்கு பிறகு இந்த குழுவே முழு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பப்பட் ரூலர், ஒரு டம்மி அரசனை, தலையாட்டி அரசனை வைப்பதற்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு பெரிய தடங்களாக இருந்தது ரஸியா சுல்தானா. ஸோ ரஸியா சுல்தானா திறம்பட செயல்பட்டு இந்த 40 பேர் கொண்ட குழு நியமித்த ஒரு பொம்மை அரசனை விலக்கி இவங்க அந்த பதவியை அடைஞ்சிருவாங்க. ரஸியா சுல்தானா நாட்டுடைய சுல்தான் ஆயிடுவாங்க. இவங்களை எப்படியாவது இந்த பதவியிலேருந்து இறக்கி இவங்களை கொல்லணும்னு நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உலேமாக்களும் அந்த பிரபுக்களும். 40 பேர் கொண்ட இந்த குழு கடைசியில் அவங்க சக்சீட் ஆயிடுவாங்க. அதில் ரஸியா சுல்தானா இறந்து போயிடுவாங்க. மர்மமான முறையில் ரஸியா சுல்தானா இறந்துருவாங்க. ஸோ அந்த பெண்மணி டெல்லி சுல்தானிய வரலாற்றில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், கடைசியாக நஸ்ருதீன் முகமது டூ அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வராரு. ஒரு 20 ஆண்டு காலம் நேர்த்தியாக ஆட்சி செய்தார். இவர் ஆட்சி செய்வதற்கு இவருக்கு முதுகெலும்பாக நாட்டுடைய முக்கிய மந்திரி, பிரதம மந்திரியாக செயல்பட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலுக் கான் அப்படிங்கிறவர் செயல்படுறார். உலுக் கான் அப்படிங்கிறவர் நாட்டுடைய முதுகெலும்பாகவும் பிரதம மந்திரியாகவும் செயல்பட்டார். இவர் என்ன பட்டம் சூட்டி கொள்கிறாருங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலுக் கான் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய மகளை சுல்தான் நஸ்ருதீன் முகமது டூவுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாரு. ஒரு ஃபைன் மார்னிங் பார்த்தீங்கன்னா, மன்னர் சுல்தான் நஸ்ருதீன் முகமது டூ மர்மமான முறையில் இறந்து போயிடுறார். இவர் இறப்பில் இன்னும் மர்மம் இருக்குது. இவருடைய இறப்புக்கு பிறகு நயப் இ மில்க் என்று பட்டம் சூட்டி கொள்கிறார். யார்? உலுக் கான். ஸோ அவர் ஆல்ரெடி நயப் தான். நயப் அப்படிங்கிறது என்னென்னா ஹெட் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். அதாவது நயப் அப்படிங்கிறவர் மன்னர், சுல்தானுக்கு கீழே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதவி. சுல்தானுக்கு அடுத்து 2வது இடத்துல இருக்கக்கூடிய பதவி. ஸோ சுல்தானுடைய இறப்புக்கு பிறகு இந்த உலுக் கானே அவருடைய பேரை பால்பன், அதாவது கியாசுதீன் பால்பன் அப்படின்னு பேர் மாற்றிக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடுறார். ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை இந்த நஸ்ருதீன் முகமது டூவுடைய இறப்புக்கு உலுக் கான் காரணமாக இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த உலுக் கான் ஒரு உலேமா. இந்த 40 பேர் கொண்ட ஒரு குழு நியமித்தாங்கல்ல, அந்த நியமிக்கப்பட்ட குழுவில் இவர் ஒரு உலேமாவாக இருந்திருக்காரு. இப்போ உலேமாவாக இருக்கிறவங்க ராஜ்யத்துக்கு எதிராக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இல்துமிஷுடைய இறப்புக்கு பிறகு ராஜ்யத்துக்கு எதிராக சதி விலை பின்னிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு திறம்பட ஒரு அரசரை அங்கே வரவிடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக இவர் வந்துட்டார், இந்த நஸ்ருதீன் முகமது டூ வந்தார். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு கழித்து இவர் ஒரு மர்மமான முறையில் இவர் இறந்தும் இருக்கார். இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இன்றளவும் ஒளிஞ்சு தான் இருக்குது. பால்பன் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னென்னா, திவானை அரிஸ். அது என்ன திவானை அரிஸ்? திவானை அரிஸ் அப்படிங்கிறது ஒரு இராணுவத்துறை. இந்த இராணுவத்துறையை நிர்மாணித்தது யார் அப்படின்னா, இந்தியாவில் முத தனியாக ஒரு இராணுவத்துறையை நிர்மாணித்தது யார் அப்படின்னா கியாசுதீன் பால்பன் தான். இந்த இராணுவத்துறை போர்களுக்கு செயல்படுவதற்காக முழு நேரமும் ஈடுபட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாம்பின் கால் பாம்பரியும் அப்படிங்கிற பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ பால்பன் ஆல்ரெடி உலேமாக்களில் ஒருவராக இருந்து வந்தவர் தான். அப்போது நாளைக்கு மற்ற உலேமாக்கள் இவருக்கு எதிராக குளிப்பறிப்பாங்கன்னு இவருக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணிடுறாரு, இவர் மன்னராக சுல்தானாக பட்டம் சூட்டி கொண்ட பிறகு முதல் வேலையாக என்ன பண்ணுறாரு, 40 நிமர் அப்படிங்கிற 40 பேர் கொண்ட அந்த குழுவை, துருக்கிய பிரபுக்கள் அடங்கிய குழுவை கலைச்சிட்றாரு. 3வது, ஹி ஃபாலோடு பிளட் அண்ட் அயன் பாலிசி. பிளட் அண்ட் அயன் பாலிசினா ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கையை கடைபிடித்தார். அதாவது என்னென்னா, யாராவது ஒருவர் சிறிய தப்பு செஞ்சாலும் மிகப்பெரிய தண்டனையை வழங்குவார். இவரை பார்த்து மக்கள், அதிகாரிகள், முக்கியஸ்தர்கள் எல்லாரும் அஞ்சு நடுங்கினாங்க.
ஏன்னா இவர் வழங்கக்கூடிய தண்டனை மிக கொடூரமானதாக, கற்பனைக்கும் எட்ட முடியாததாக இருந்தது. அப்போது இதனால் பயந்து போய் என்ன பண்ணாங்க, இவர் என்ன கொள்கையை பின்பற்றியதாக சொல்லப்படுது, பிளட் அண்ட் அயன் பாலிசி, இரத்தம் மற்றும் இரும்பு கொள்கையை பின்பற்றினார். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இவர் தன்னை கடவுளின் பிரதிநிதியாக அழைத்து கொண்டார். கடவுளின் பிரதிநிதி, ஷேடோ ஆஃப் காட். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அவர் சாமானிய மக்கள் அல்ல, நான் இந்த மக்களோட உயர்ந்தவன் அப்படின்னு அவரை நிறுவிக்கொள்வதற்காக அவர் வந்து என்ன சொன்னார், நான் கடவுளின் பிரதிநிதி, ஐம் அ ஷேடோ ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிட்டார். இவருடைய அவையில் பாரசீக அவையில் இருக்கக்கூடிய சில முறைகளை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதில் குறிப்பாக என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிட்ஜா மற்றும் பைபோஸ் அப்படிங்கிறது. சிட்ஜா அப்படிங்கிறது என்னென்னா மன்னருடைய காலில் விழுந்து வணங்குவது. அவைக்கு வந்த உடனே எல்லாரும் மன்னருடைய காலில் விழுந்து வணங்கணும். ரெண்டாவது மன்னருடைய காலில் விழுந்து வணங்கி அவருடைய பாதங்களை முத்தமிடுதல் அப்படிங்கிறது. ஸோ இந்த இரண்டையும் அவர் வந்து பாரசீக முறை இதை ரெண்டையும் அவருடைய அவையிலையும் அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ பால்பன் பற்றி பார்த்தோம். பால்பனை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா, பால்பனுக்கு 2 பசங்க இருந்தாங்க. அதில் ஒரு பையன் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு போட்டி போடாமல் ஒதுங்கிடுவான். இன்னொரு பையன் இருந்தான் கைகுபாத், அதுக்கப்புறம் அவருடைய பையன் கைமர்ஸ் அப்படின்னு. இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா மிக திறமசாலிகள்லாம் எதுவும் கிடையாது. பையன் இருந்தான் பால்பனுக்கு, அவன் பேர் முகமது கான் அப்படிங்கிறவன். அவன் மங்கோலியர்கள் கூட ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையில் ஒரு தள்ளுமுள்ளில் இறந்து போயிடுவான். ஸோ இந்த இறப்புக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறி மங்கோலியர்கள் வந்து பால்பனுடைய முதல் பையனை கொன்றுவாங்க. பால்பன் அதுக்கப்புறம் மனமுடைந்து போய் அவரும் அந்த வேதனையிலேயே சிறிது காலத்தில் 1287, 86 இந்த டைமில் வந்து அவர் இறந்துருவார். இவருடைய இறப்புக்கு பிறகு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பசங்களால் திறம்பட ஆட்சி அதிகாரத்தை நடத்த முடியாது. அப்போ அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளபதியான ஒருவர் என்ன பண்ணுவார், ராஜ்யத்தை கைப்பற்றி அடுத்த வம்சத்தை தோற்றுவிக்கிறார். அவர் பேர் தான் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறது. ஸோ இந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு அந்த வம்சத்துடைய பெயர் கில்ஜி வம்சம் என்று மாற்றப்படுது. பாருங்க. ஸோ மாலிக் ஜலாலுதீன் கில்ஜிக்கு ஒரு நெஃப்யூ, அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மருமகன் இருந்தான். அவன் பேர் அலாவுதீன் கில்ஜி, அவருடைய பொண்ணுடைய கணவர் அலாவுதீன் கில்ஜி. அந்த அலாவுதீன் கில்ஜிக்கு உத்தரப்பிரதேஷ் பக்கத்தில் இருக்கக்கூடிய காரா அப்படிங்கிற பகுதியுடைய ஆளுநராக அவரை நியமித்திருந்தார். ஸோ இந்த அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாருன்னா, மால்வா மற்றும் தேவகிரி போன்ற பகுதிகள் மீது போர் தொடுத்து போய் அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள், குறிப்பாக தங்கத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வர்றாரு. குறிப்பாக தேவகிரி அப்படிங்கிற பகுதிக்கு போய் கொள்ளையடிக்கிறார். தேவகிரி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேவகிரி அப்படிங்கிற இடம் இருக்குது. அங்கேருந்து இவர் கொள்ளையடித்து வர்றாரு, கொள்ளையடித்துட்டு வரப்போது மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அவரை கண்டிக்கிறார். என்னுடைய முன்னனுமதி இல்லாமல் இந்த மாதிரி கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது, இது நாட்டுக்கு விரோதமானது, சாம்ராஜ்யத்துக்கு விரோதமானதுன்னு கண்டிக்கிறார். இவருடைய கண்டிப்பையும் மீறி 2ஆம் தடவையும் தேவகிரி மீது போய் கொள்ளையடித்துட்டு வர்றப்ப கடும் கோபத்துக்கு ஆளாகிறாரு மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. அதை சமாதானப்படுத்துவதற்காக அலாவுதீன் கில்ஜி, அவருடைய மருமகன் அலாவுதீன் கில்ஜி ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. அந்த லெட்டரில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கு நீங்கள் கட்டாயமாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்காக கிளம்பி இவரும் வராரு. சரி என்ன நடக்க போகுது பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ நிகழ்ச்சி ஏற்பாட்டில் எல்லா செல்வங்களையும் உங்கள்கிட்டே கொடுத்துட்றோம், எல்லா பணத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி கொடுத்துட்றேன்னு சொல்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வராரு மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. கிளம்பி வர்றப்ப அவரை ஏமாற்றி அவரை கொன்று அந்த பதவியை வந்து இவர் எடுத்துக்கிறாரு. அப்படி தான் அலாவுதீன் கில்ஜி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறாரு. மீதி உள்ளதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.